மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பிரீட்டி ஸ்டாலி தகோர், நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியா. தலைப்பு: கடவுளின் வழிகாட்டல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு நாள் நான் வேலைக்கு போவதற்கு இடைவெளியில் பேருந்து மாற வேண்டி இருந்தது. எனது கைபேசி அடுத்த நிலையத்தில் இறங்கி இடப்பக்கம் போகும்படி காண்பித்தது. இறங்கி பார்த்தபோது பேருந்து நிலையத்தை காணவில்லை. வலது பக்கத்திலேதான் ஒரு தரிப்பிடம் இருந்தது. ஆனாலும் நான் எனது கைபேசியை நம்பி அவ்விடத்தில் நின்று நிமிர்ந்து பார்த்தேன். மரத்தின் இலைகளின் மறைவில் அடையாளப் பலகை இருந்தது. பயம் அகன்றது. சிறிது நேரத்தில் நான் போக வேண்டிய பேருந்து வந்தது. நான் நேரத்துக்கு வேலைக்கு போனேன். கடவுள் ஆபிரகாமை அழைத்து கானானிலே குடியமர்த்தினார். ஆனால் அங்கே பஞ்சம் ஏற்பட்ட போது தனது மனைவி சாராயை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போனான். அங்கே அவனுக்கு ஆபத்து வந்தபோது கடவுள் தாம் வாக்களித்தபடி அவ்விருவரையும் பாதுகாத்ததை இன்றைய வாசிப்பு பகுதியில் வாசித்திருப்பீர்கள். ஆபிரகாமைப் போல நாமும் கடவுளின் வழிநடத்தலை பின்பற்றும் சில நேரங்களில் கஷ்டங்களை எதிர்கொள்ளலாம். ஆனால் அது தவறான பாதையாக இருக்காது. பதிலாக எமது விசுவாசத்தை சோதிப்பதாக இருக்கும். நாம் சவால்களை எதிர்கொண்டாலும் அழைத்தவரும் வழிநடத்துபவருமான கடவுள் உண்மையுள்ளவராக இருப்பதால் இறுதியில் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வோம். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, கஷ்டங்களும் நிச்சயமற்ற நிலைகளும் ஏற்படும் நேரங்களில் உங்கள் வழிநடத்தலை நம்ப உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: போக வேண்டிய இடத்தை என்னால் காண முடியாவிட்டாலும் கடவுளின் வழிநடத்தலை பின்பற்றுவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.